ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்து சத்து மாவில் வந்து பணியாரம் செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சத்து மாவை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தேவையான ஜீனி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கிண்டிக்கணும். நல்லா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நம்ம நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கணும். நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். பணியாரம் சுடுற கல் வந்து நம்ம வச்சுக்கணும். கல் வந்து நல்லா காயணும். கல் நல்லா காய்ஞ்சோடனே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கலக்கி வச்ச நம்ம பணியார மாவு இருக்குல்ல, அதை வந்து நம்ம பணியாரம் எப்படி சுடுறோமோ அதே மாதிரி சுடணும். நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஊற்றி வச்சுக்கணும் பணியார மாவு. அடுத்து நம்ம ஒரு இதை வச்சு மூடி வச்சுக்கணும். அடுப்பை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெந்துருச்சான்னு பார்ப்போம். இந்த மாதிரி எல்லா சைடும் இது பண்ணி பரட்டி விட்டுக்கணும். இந்த மாதிரி எல்லா பணியாரத்தையும் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கோங்க, அப்போ தான் வேகும். உங்களுக்கு வேணுன்னா வந்து நீங்கள் திருப்பி இந்த எண்ணெயை மட்டும் ஊற்றிக்கலாம். ஒரு முருன்னு வரணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போ வந்து நம்ம ரெண்டு சைடும் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எல்லா பணியாரத்தையும் தூக்கி ஒரு தட்டில் பிளேட்டில் மாற்றிக்குவோம். பாருங்க, பணியாரத்தை பிச்சு பார்க்கவே ரொம்ப இதாக இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.